ஃபைலும் கொஸ்டின்ஸும் லோட் ஆகும். ஸோ இங்க வந்து இந்த ஒயிட் பேஜ் பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போற ஃபைல்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைட்ல இந்த பிளாக் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இப்ப வந்து இதுக்கு மேல இருக்கிற இந்த சின்ன பாக்ஸ்ல தான் நம்ம ஆன்சர் என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 கேட்டிருக்காங்க. ஸோ பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 26 இங்க தான் இருக்கு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படிங்கறத ஆஸ் இட் இஸ் பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் என்டர் ஆல்ரெடி ஆகிருக்கு அப்படின்னா ஸோ கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு இங்க அக்செப்ட் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டா இருந்தா. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதுவே ஷிஃப்ட் ஆயிடும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 32 ஃபெசிலிட்டி ஜிப் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இந்த 32 பாக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஹைலைட் ஆகி ஷோ ஆகி இருக்கிறது தான் வந்து இந்த ஆன்சர் பாக்ஸ்க்கு மேலேயும் ஷோ ஆகும். இப்போ இந்த 32 பாக்ஸ் ஃபுல்லுமே நமக்கு பிளாங்கா தான் இருக்கு. ஸோ இப்ப டேட்டா எதுவுமே இல்லை இதுல. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே பிளாங்கா விட்டுட்டு, பிளாங்கானா எந்த ஆன்சரும் டைப் பண்ணாம விட்டுட்டு நீங்க இந்த அக்செப்ட என்டர் பண்ணிக்கலாம். அக்செப்டுக்கு நீங்க வந்து கீபோர்ட்ல ஷார்ட்கட் கீயா வந்து என்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபெசிலிட்டி எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா எதுவுமே இல்லாததுனால இதுவும் பிளாங்கா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபெசிலிட்டி ஐடி இதுவும் பிளாங்கா அக்செப்ட், ஏன்னா எந்த டேட்டாவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஃபார்மோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன ஆகும்னா ஃபைனலா ஃபீல்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஆல் ஃபீல்ட்ஸ் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் பிரஸ் கம்ப்ளீட் டு சேவ் யோர் சேஞ்சஸ் வருதுங்களா. ஸோ அகைன் இதுல நீங்க கம்ப்ளீட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் லோட் ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா யுவர் அப்டேட் ஹவ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு வருதுங்களா. ஸோ நீங்க ஒர்க் பண்ணது சப்மிட் ஆகிருச்சு அப்படின்ற மீன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மேல டைம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சோ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் ரன் ஆகும். சோ இந்த 60 செகண்ட்குள்ள நீங்க இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, 42 ரெவென்யூ கோட் லைன் 2 கேட்டிருக்காங்களா. இப்ப இதுதான் 42 கொஸ்டின் அண்ட் தென் லைன் 2 வந்து இதுதான். இப்ப இதுல என்ன டேட்டா இருக்கு, 0 to 60. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே என்டர் பண்ணிருக்காங்க, எந்த கரெக்ஷனும் இல்ல. நம்ம அக்செப்ட் அப்படியே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதுவே ஷிஃப்ட் ஆயிக்கும். 44th கொஸ்டின் கேட்டிருக்கு HCPCS கோட் அப்படின்ட்டு. இதுதான் 44 HCPCS. ஸோ 96360. ஸோ ஆஸ் இட் இஸ் என்டர் ஆயிருக்கு. ஸோ அகைன்